ஹலோ ஆல், வெல்கம் டு அம்முஸ் ஹோம்லி கிச்சன். வாங்க இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் மொச்சக்கொட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு குக்கரில் போட்டு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மொச்சக்கொட்டை நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மசாலா தேவைப்படும். அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 5லேருந்து 6 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் வெந்திருக்க மொச்சக்கொட்டையை தண்ணியோடு சேர்த்துக்குங்க. 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாமே போட்டு இன்னும் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி காய் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நெத்திலி கருவாடை எடுத்திருக்கேன். நெத்திலி கருவாடை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை காய் வெந்த பிறகு அதில் இந்த கருவாடை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கருவாடை வேக விடுங்க. வேக விட்டால் பாருங்கள், குழம்பும் திக்காகிடுச்சு, கருவாடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சின்ன பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை குழம்புல மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுடுங்க. டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.